வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிகப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 276 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 280.2 282 போன்ற லெவல்ஸை ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு. தொடர்ந்து 276க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் 276 விட்டு கீழே வந்த சமயத்தில் அடுத்த லெவலான 272 அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்கு. கடைசியாக 273.20 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் வழக்கம் போல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்ட்ராக்ட் முடிகிற நேரம் வர காரணத்தினால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான பொசிஷன்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த கான்ட்ராக்ட் போகிறப்ப தெளிவான திட்டத்தோடு போய் பார்க்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, போன வாரம், அதாவது முன்னாடி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததில்ல, இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது. அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா, 272 எப்போ பிரேக் பண்ணுச்சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக இந்த 276 சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்றத போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அந்த இடம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 272 சப்போர்ட் எடுத்து 76க்கு மேலே போகிற சமயத்தில் மறுபடியும் போன வாரம் நடந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 272.73 பக்கமாகவோ இது இல்லை உள்ளவையோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும். 276 அப்படின்ற ஜோனை ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட் ஜோன் 270.2 மற்றும் 266 அப்படின்ற டார்கெட்டை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.